மச்சான் செலவுக்கு காசு இருந்தா ஒரு 1000 ரூபாய் கொடுறா, சம்பளம் வந்த உடனே கொடுக்கறேன். அப்படியா? சரி நான் போட்டு விடுறேன் விட்றா. என்னடா மச்சான், வாழ்க்கை பூரா இஎம்ஐலே போயிரும் போல இருக்குது. தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குறத கம்மி பண்ணுடா. இப்படி எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கி போட்டு இப்படி கடன் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படிடா? மாசம் பூரா ராத்திரி பகலா வேலை செய்ய வேண்டியது. ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி அதை பூரா இஎம்ஐ கட்டிட்டு அடுத்த நாளே மறுபடியும் அடுத்த மாசம் சம்பளத்துக்காக காத்திருக்க வேண்டியதா. இதே பொழப்பா போச்சுடா நம்ம மிடில் கிளாஸோட வாழ்க்கை. அதுவும் கரெக்டு தான். மாச சம்பளம் வாங்குறவனுக்கு தான் தெரியும் அந்த மாசம் எவ்வளவு நீளமா போகுதுன்னு விட்டு. சரிடா, இந்த மாசம் ஆகஸ்ட் 15க்கு லீவ் வர்றதுனால கண்டினியூஸா 3 நாள் லீவ் வருது. எதனா பிளான் பண்ணிருக்கியா? எதுவும் இல்லடா, ஊரு பக்கம் போயிட்டு அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி, நானும் ஊருக்கு தான் போலான்னு யோசிச்சிருக்கேன். என்னப்பா முனிஸ், ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? சார் ஒர்க் ப்ராசஸ் கோயிங் ஆன் சார். 2 daysல கம்ப்ளீட் ஆயிடும். என்ன நவீன, நீ இந்த பக்கம்? இல்ல சார், சும்மா முனிஸை பார்க்க வந்தேன். சரி, உன்னோட ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் நல்லா போயிட்டு இருக்கு சார். இன்னும் 1 weekல சப்மிட் பண்ணிடுவேன். சரி சரி, போய் வேலையை பாருங்க போங்க. ஆமா, உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்களே, ஓகே ஆயிடுச்சா? இன்னும் எதுவும் செட் ஆகல சார், பார்த்துட்டே தான் இருக்காங்க. நீ எதனா லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாச்சும்? எங்க சார், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே வராது. இதுல எங்க இருந்து லவ் பண்றது? எனக்கெல்லாம் பெத்தவங்களா பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு கட்டி வச்சாதான் உண்டு. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, வேலையை பாரு. என்னண்ணே ட்ரெஸ் இது? நான் என்ன இந்த ஹெல்மெட்டை கழட்டுனே, காருக்குள்ள உட்காந்து ஹெல்மெட்டை போட்டு பயமுடுத்தாது. பயப்படாத தம்பி, இது அயன்மேன் சூட்டு. அயன்மேனோட ஃபேனு நானு, அதனால அவன மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி ஒரு ஹெல்மெட்டை ரெடி பண்ணிருக்கேன். அதுக்காக காருக்கெல்லாம் ஹெல்மெட் ரொம்ப ஓவர்னே, கழட்டிட்டு ஓட்டுங்கண்ணே. சரி சரி, பயப்படாத, கழட்டிட்டே ஓட்டுறேன். என்ன இப்போ ஓகேவா? ஓகேதான், ஆனா நீங்க சிரிக்கவும் செய்யாதீங்க, பயமா இருக்கு. சரி தம்பி, இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? ஊருக்குண்ணே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்காகத்தான் உங்களை புக் பண்ணிருக்கேன். அப்படியா? சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன லேட் ஆயிடுச்சு போல, யாரையுமே காணும். சரி காலையில பாத்துப்போம், போய் படுப்போம். ஊர்ல இருந்து எப்பப்பா வந்த? நைட்டு தான் வந்தேன் தெரியுமா. என்ன வேலையெல்லாம் ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பெரியமா, ஓகே தான். எத்தனை நாள் இருப்ப? இதான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மறுபடியும் கிளம்பிடுவேன். சரிப்பா, பார்த்து பத்திரம். நம்மளும் அப்படியே கைனிக்கா போயிட்டு சுத்தி பார்த்துட்டு கிணத்துல ஒரு குழியில போட்டுட்டு வருவோம். அம்மா அம்மா, எங்கம்மா இருக்க? என்னப்பா சொல்லுப்பா. அம்மா நான் ஊருக்கு கிளம்பிட்டேம்மா. அதுக்குள்ளேயா கிளம்பிட்டேன்? அப்பா எங்கம்மா ஆளை காணும்? அப்பா கடை வரைக்கும் போயிருக்காருப்பா, அவர் வரத்துக்கு லேட் ஆகும். நீ போற வழியில பார்த்து சொல்லிட்டு போ. சரிம்மா, போய் வரேன். பத்திரமா போயிட்டு போன் பண்ணுப்பா.